ஹாய் மக்களே, வெல்கம் டு என்லெஸ் ட்ராவலர். நம்ம ட்ரிப்பு நம்ம சொல்லியிருந்தோம்ல, பெரிய ட்ரிப்பு, நம்ம ரொம்ப நாள் ட்ரீமு ஆரம்பிச்சிட்டோம். பத்தாவதுக்கு இன்றைக்கி ஒரு நிமிஷம் வண்டி போட்டோம் போடா சீக்கிரம். ஓகே போயிட்டான். அதாவது ரொம்ப வருஷ கனவு, ஒரு 6 வருஷமாக பிளான் பண்ணி டைரி, ஒவ்வொரு வருஷமும் டைரி மாற்றிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு பிளானிங், தமிழ்நாடு ஃபுல்லாக போகணுங்கிறது. எல்லாம் லடாக்கு அப்படின்ட்டு போவாங்க. நம்மளுக்கு பிடிச்சது தமிழ்நாடு. லடாக் பிளானிங் இருக்குது, பட் ஆனால் இதெல்லாம் ஃப்யூச்சரில். பட் இது வந்து நம்மளோட தமிழ்நாடு ஃபுல் டிஸ்ட்ரிக்ட் ட்ரிப்பு. யாராச்சும் பார்க்குறவங்க உங்கள் டிஸ்ட்ரிக் என்னங்கிறது கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு டைம் ஒரு ட்ராவல் விளாக் பண்ணுறோம். கேமிங் சேனலை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ட்ராவலிங் சேனல் போட்டிருக்கோம். எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட எனக்கு தெரியல. சரி ஓகே, நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் கோப்ரோ வியூலேருந்து பார்ப்போமா. இப்போ வந்து நம்ம மேப்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கே போட்டிருக்கோன்னா திருப்பூர் தான் போகிறதா இருந்தது. பட்டு திருப்பூர் எப்படி போனாலும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து திருமூர்த்தி மலை போய் ஆகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. ரொம்ப நாள் கனவு. லைட்டாக கோல்டு இருக்குது, சளி இருக்குது, சளி பிடிச்சிருக்கு, சளி லைட்டாக ஃபீவர் இருக்குது. பட் இருந்தாலும் நான் போயே தீர்வேங்கிறது முடிவு பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:23 ஆகுது. 10:30 கிளம்புற மாதிரி இருந்தது. அதேமாதிரி 10:30 நம்ம கிளம்பிட்டோம். திருப்பூர் நம்ம இங்கே போயிருக்க வேண்டியது எங்கன்னா சிட்டிக்குள்ளே போயிட்டு தான் வந்திருக்கணும். பட் கடைசி நேரத்தில் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா மக்களே இதுதான் பல்லடம். இது பல்லடம் போகிற ரூட்டு. தாராபுரம் அந்த ரூட்டு, கரூர் தாராபுரம் ரூட்டு. இங்கிருந்து தாராபுரம் 50, கரூர் வந்து 124 கிலோமீட்டர், ஈரோடு 115. ஓ ஸ்ட்ரெயிட்டாக போனால் வெள்ளை கோயில் வந்துடுவான். சூப்பரு. ஓகே, இப்போ நம்ம அவங்க 2 பேர் போகிறாங்க பார்த்தீங்களா. நம்ம மடக்கி பிடிச்சி எங்கே ப்ரோ போகிறீங்க, என்ன ட்ரிப்பு போகிறீங்க. ஈவன் அவர் புது பைக் எடுத்திருக்காராம். எடுத்து 6 மந்த் ஆச்சு. கேடிஎம் எடுத்திருக்காரு. பட் என்ன மாடல்னு தெரில. இங்கே தான் லோக்கல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காராம். ப்ரோ நானும் உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னாரு. அதாவது இந்த ட்ரிப்புக்குள்ள ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ட்ரிப்பு பண்ணுற மாதிரி தான் சொல்லுங்கள், நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையாலுமே அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நண்பா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து பேசுகிறது, பொதுவாக எனக்கு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் திருமூர்த்தி மலை போய் ஆகணும், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவங்க போய் பைக் எடுத்துகிட்டு வரேன்னாரு. இருபுறம் நம்ம போய் என் பைக் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் ப்ரோ அப்படின்ட்டு போனார். பார்ப்போம். நான் சொல்லியிருக்கேன் ப்ரோ இது ட்ரிப்பு முடிஞ்சது பார்க்கலாம் ப்ரோ, லோக்கல் ட்ரிப் ஏதாச்சும் போனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து லோக்கல் ட்ரிப்பை அவரை இன்வைட் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு ட்ரிப்புக்கு வந்து லோக்கல் ட்ரிப்பு நம்ம போகிறப்போ கண்டிப்பாக வந்து அவரை கூப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து திருமூர்த்தி மலை தான் போகணும். இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. எல்லாம் 100 நாள் வேலைக்கு போகிறாங்க போல இருக்குது. இங்கே அதிகமாக திருப்பூர், இந்த பொள்ளாச்சி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காயர்னு சொல்லுவாங்க. இதான் இந்த தேங்காய் மஞ்சி, இதை வந்து இது செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கயிறு செய்கிறதுக்கும் இந்த கோகோ பீடுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா இந்த செடி, அதாவது வந்து மண்ணில்லா விவசாயம்னு சொல்லுவாங்க, அதுக்காக யூஸ் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்களா இந்த ஹில்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஆனால் இது மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கணும். நம்ம நேரம் அங்கே தான் போக போகிறோம். என் கணக்கு கரெக்டாக தான் இதே நேர் தான் நம்ம திருமூர்த்தி மலை இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். இங்கே மலைகள் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச கூகுள் மேப் என்ன சொல்லுதுன்னா அதுவாக தான் இருக்கணும். ஆனால் இந்த மலை லொக்கேஷன் நல்லா இருக்குது. நிறைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பண்ணுறாங்க. தென்னை, அதுக்கப்புறம் இது பற்றி பார்த்திங்கன்னா கருமண்ணுன்னு சொல்லுவாங்க. இதிலலாம் வந்து மக்காச்சோளம் சூப்பராக விளையும். இந்த கருமண்ணில் இங்கே ஃபுல்லாமே கருமண் காடு தான் நினைக்கிறேன். நிறைய கருமண் காடாக பார்த்தேன். நிறைய பேர் மக்காச்சோளம் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நான் வேறு நல்ல வியூவில் காட்டுறேன். இது என்ன இது செக் டேமா? ஆமாம், இங்கே பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டேம் போகுது, தண்ணி போகுது.
அந்த லாஸ்ட் வரைக்கும் இது ஒரு சைடு போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இதுக்கு மேலே கூட தண்ணி வருமா? இங்கே பாருங்க, இது எப்படி இங்கே தண்ணி வந்திருக்கும்? இந்த மாதிரி இதில் குளித்தா சூப்பராக இருக்கும். தூரமாக தெரியுது பாருங்க தண்ணி. வா, சூப்பராக இருக்குது இந்த தண்ணி. என்ன நம்ம குளிக்கிறதுக்கு தான் வழி இல்லை. வா, இங்கே பாருங்க மழை எவ்வளோ கிட்ட வந்துருச்சுன்னு. மேலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த திருமூர்த்தி மலை. இதுக்கு ஏன் இந்த திருமூர்த்தி மலைன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே 3 தேவர்கள்னு சொல்கிறாங்கல்ல, படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அப்பன் அழிக்கும் தொழில் செய்யக்கூடிய ஈசன். அப்படி 3 தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்க இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த திருமூர்த்தி மலை. பிரம்மாவும் 3 பேருமே சிலையாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே நானும் எங்கள் முதல் ஃபேமிலியாக வருவோம், எப்போவுமே காரில் வருவோம். அங்கே நான் ஒரு வாட்டர் காமிச்சிருப்பேன். அந்த வாட்டருக்கு ஒரு பெரிய இது போச்சுல்ல, அந்த இடத்துல நாங்கள் லெஃப்ட்டு போவோம். யாரோ எப்போவுமே அந்த வழியாக தான் போவோம். ஏன்னு தெரில, ஏன்னா டிரைவர் நம்ம கிடையாது, நம்ம பின்னாடி சொகுசாக உட்காந்து கேம் விளையாண்டுட்டு வருவோம் காரில். டிரைவர் யாருன்னா என் தம்பி எங்கள் அப்பாவும் தான். அவங்க 2 பேரும் எப்போ அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. 2 பேரும் எப்போ தான் அடிச்சுட்டு திரிவாங்க. இந்த ரூட்டில் பார்க்காது, அந்த ரூட்டில் போண்டு. ஓ, நல்லா இருக்குது இந்த இடம். பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. இதுதான் அந்த டேம், திருமூர்த்தி மலையோட டேமு. நம்ம ரிட்டர்ன் வர்றப்போ கண்டிப்பாக உள்ளே போய் பார்க்கலாம். டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உள்ளே எங்கே போய் போகணுன்னு தெரியல, பட் ஆனால் போய் பார்க்க முடியும் நம்மளால். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. மலைகள் சூப்பராக இருக்குதுவா. என்னையா லடாக்கு இங்கே பாருங்க, நாங்கள் இங்கே வர்றப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பழனி போயிட்டு நேராக இங்கே தான் வருவோம். பழனி போனால் கண்டிப்பாக இங்கே வருவோம் எப்போவுமே. ஓ, இதுக்கு வண்டி போகிறதுக்கு அனுமதி இல்லை, பட் நடந்து போகலாம். ஓகே, எல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க, பைக் போகிறதுக்கு வழி இல்லை. இங்கே பாருங்க, இதுதான் அந்த அணைக்கட்டு. இந்த பக்கம் ஒன்று இருக்குது, வர்றப்போ அதான் பக்கம் பார்ப்போம். ஓகே, சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் கூட இருக்குது, இருங்க காட்டுறேன். அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு இதுதான் மேப் மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். வா, இங்கே மொத்தம் ஒரு வாட்டருக்கு இது போகுது. இங்கே ஏதோ ஒரு சுற்றியும் கோயில் தான் இருக்குது. சில சிலைகளை வச்சு கோயில் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது சுற்றி ரவுண்டாக சாமி இருக்குது. ஓ, இங்கே பாருங்க மலை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ட்ரக்கிங் போனால் நல்லாயிருக்கும். இதே நம்ம ட்ரக்கிங் போனோம்னா இது சூப்பராக இருக்கும் இந்த இடம். கோப்ரோ ஒரு பேட்டரி காலி, இப்போ 2வது பேட்டரியில் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு பேட்டரி தான் இருக்குது. மேலே போய்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய பிளேசஸ் எல்லாம் இருக்கும். நம்ம போய்ட்டு கோயிலில் சாமியை கும்பிட்டு நேராக போய்ட்டு தண்ணியில் போய்ட்டு கால் நடக்கலான்னு நான் யோசிக்கிறேன். ஷூவை கழட்டி ட்ரை பண்ணுவோம். இங்கே வாரி சேஞ்ச் இருக்குமா? ₹10 டிக்கெட்டு. இங்கே இருந்தால் வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது பாருங்க. இந்த இடத்துல இறங்கி குளிக்கலாம். ஆனால் இப்போல்லாம் உள்ளே போக முடியாது. ஏன்னா நம்ம போட்டிருக்க இந்த செட்டப்க்கெல்லாம் இது சரியான பாதிப்பு. இது நம்ம அங்கே பார்த்தோம்ல அதே டேம் தான். இங்கே பார்க்கிங் வண்டி இவ்வளோ போகும். பஞ்சு முட்டை இருக்குது. பஞ்சு முட்டை வேணாம், போகிறப்ப இங்கே சாப்பிடுவோம். ஐயோ, இப்படி இருந்ததுன்னா திருப்புறது கஷ்டம்.
இல்லாதனால தண்ணி இல்லை. எல்லாம் தீர்த்தமுத்திரிக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு. பேகெல்லாம் வச்சுட்டு வந்துருக்கோம். குரங்கு போய் பிக்சர போகுது. ஒருவேளை கோப்ரோ பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? குரங்கு மாதிரி நம்மளும் மேலே ஏறி தொலாவ வேண்டிதான். ஹாய் குரங்கு குட்டி. ஹாய் குட்டி. நம்ம பிடிங்குவோம். ஆப்பிள் எப்படி பார்க்குது பாருங்க. அது ஹாய் இவர் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஏய் இது உனக்கு ஒன்று என்னாச்சு? கண்ணு தெரியல அவனுக்கு. ஒரு கண்ணு ஓட்ட மக்களே அந்த குரங்குக்கு. நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா தரிசனம் கொடுத்தாங்கன்னு தெரியல. இதுதான் அந்த சிவா பிரம்மா விஷ்ணு 3 பேர் இருக்கிற சன்னிதானம். வெளியேருந்து காட்டுறேன், உள்ளே நான் காட்ட மாட்டேன். போய் சாமி கும்பிட்டு வருவோம். ஹாய் ஹலோ மக்களே, நம்ம வந்து திருமூர்த்தி மலை போயாச்சு. கால் தண்ணியில் நினச்சாச்சு. தண்ணியில் கொஞ்சம் விளையாண்ட. நான் மேலே போகல. மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு அருவி இருக்குது. அங்கே போனாலே 3 மணி ஆயிரும். எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா ஹெல்மெட்டு பேகு எல்லாமே வண்டியில் இருக்குது. நம்ம விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகலை. இன்னும் நம்ம மதியான நேரம் சாப்பிடல. வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாம், போகிற வழியில் எங்கேயாச்சும் சாப்பிடுவோம். இப்போ போயிட்டு டேம் பார்த்துட்டு அப்படியே வருவோம். ஓகேவா? இப்போ நம்ம நேராக பார்த்திங்கன்னா அமராவதி தான் போகிறோம். அமராவதி டேமு கிட்டத்தட்ட அங்கே விடுவாங்க. ஏன்னா அங்கே குரொக்கடைல் ஃபால்ஸ் இல்லை, இது குரொக்கடைல் பார்க்கெல்லாம் இருக்குது. முடிஞ்சால் நம்ம அங்கேயே சாப்பிட்ருவோம். அடங்கப்பா, இந்த லக்கேஜை வச்சுட்டு ஏறுறதே பெரும்பாடு. ஏன்னா பேக் இன்னும் செட் ஆகலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பேக்கெல்லாம் இன்னும் வந்து கரெக்டாக நான் மேனேஜே பண்ணலை பேக்கை. ஓகேவா? மேப் அமராவதி தான் போட்டிருக்கேன். நம்ம கிளம்பிட்டோம் மக்களே. ஏன்னா உள்ளே போக முடியாது போல் இருக்குது. லாக் பண்ணி வச்சுருக்காங்க. லாக்குனா பூட்டி வைக்கல, சும்மா திறந்து தான் விட்டுருக்காங்க. நம்ம போயிடணும்னா என்ன சொல்ல, ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஏதாச்சும் வேணால் இந்த வழியாக குறுக்கு வழி ஒன்று இருக்கும். அந்த வழியாக ஏறி மேலே போகலாம். நம்ம செல்லக்குட்டியை ரோட்டில் விட்டுட்டு அங்கே போயிட்டு வரக்குள்ளே எவனாச்சும் ஒருத்தர் லைட்டாக முட்டை வச்சு போயிட்டான்னா பஞ்சாயத்து. நம்ம பையிலையும் பத்திரமா பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பைக்கை பத்திரமா பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பைப்பில் நம்மளை நல்லா பத்திரமா பார்த்துக்குவோம். சரி, இந்த அமராவதி இந்த டேமு நம்ம பார்க்க முடியல. அமராவதி நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இன்னும் போகிற ஒரு 14 கிலோமீட்டர் தான். வெறும் 14 கிலோமீட்ரு. நான் இன்னும் சாப்பிடலை. சாப்பிட்ணும். அதுக்காண்டி போயிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்துல போய் நிறுத்தணும். என்ன ப்ரோ கடையில் போய் சாப்பிடியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம குக்குன்ற ரைடுங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட்டு. குக் பண்ணிக்க வேண்டியது, சமைச்சு திங்க வேண்டியது. அதனால் நான் காலையில் நேரத்துலேயே வந்து சப்பாத்தி போட்டாச்சு. அப்புறம் ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். மேபி ஒயிட் ரைஸ் இப்போ சாப்பிட்டு சப்பாத்தியை நைட்டு சாப்பிட்டுக்கலான்னு பிளானிங். ஏன்னா ஒயிட் ரைஸ் அவ்வளோ நேரம் தாங்காது. வேணா அமராவதி பார்க்கில் வேணால் உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறேன். செல்லக்குட்டி ஓடிரு. செல்லக்குட்டி ஒரு நிமிஷம் உள்ளே வந்துருப்பா. ஒரே அடியாக உள்ளே விழுந்துருப்பா. இப்போ தான் குட்டி போட்டிருப்பா போல் செல்லக்குட்டி. நாய்க்குட்டி. இங்கேருந்து உடுமலைக்கு பஸ் இருக்குது மக்களே. யாராச்சும் அமராவதி பைக்கில் வர முடியாது. நம்ம திருமூர்த்தி மலை மாட்டுக்கண்ணு வராதா குறுக்க. பின்னாடி பஸ்காரன் வர்றான், அவன் கோமலிக்கான். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் நின்றுச்சு. ஆனால் பாவிங்களா இங்கே பாருங்களேன், அந்த மாடு கூட சூப்பராக கிராஸ் பண்ணுது மக்களே. மனுஷங்களை விட சூப்பராக மாடு கிராஸ் பண்ணுது. அங்கே பாருங்க, அந்த உடஞ்சிருக்கு பாருங்க ஒரு மலை. எவனோ ஒருத்த கொத்த தெரியாதவன் கொத்தின அம்முக்கள் போலவே இருக்கிறது அந்த மலை. டாப் ஸ்லிப்பு 64 கிலோமீட்டர். பட் டாப் ஸ்லிப் நம்ம வால்பாறை போகலை. ஏன்னா வால்பாறை பொள்ளாச்சியில் வருது. பொள்ளாச்சியே கோயம்புத்தூருக்கு சேர்ந்ததுனால நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு
அதாவது லாஸ்ட்டாக கோயம்புத்தூர் வந்து 3 days பிளானர் இருக்குது. அது அப்போ வந்து வால்பாறையெல்லாம் இருக்கும். வால்பாறை. ஓகே.